நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்வை சுஜூது செய்வது, அல்லாஹ்வை நினைப்பது? இத்தனை காலமாக பணத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக மாலை வீடு கட்டி இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அவர்களுக்கு என்று என்றால் நாளைக்கு நமக்கு என்று நாம் நினைக்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களுக்கு வந்துவிட்டது, அவர்களை பற்றி நாம் தவறாக நினைப்பதை விட எனக்கு எப்பொழுது நிகழுமோ தெரியாது என்று உலகத்திலே பயந்து அச்சத்தோடு வாழ வேண்டிய காலமாக இருக்கிறது. அதனால் சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வோம், பள்ளி வாய்களை நாம் செழிப்பாக்குவோம். இத்தனை நடந்தும் கூட இன்னும் எனக்கு பள்ளியில் சுஜூது செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையே, அவகாசம் இல்லையே என்று நம்மில் எத்தனை பேர் கவலைப்படுகிறோம், நம்மில் எத்தனை பேர் நினைக்கிறோம். மஸ்ஜிதுகளிலே தொழக்கூடியவர்கள் இதற்கு முன்னால், இந்த மண் சரிவுக்கு முன்னால் இருந்தவர்கள் மாத்திரம்தான் இன்றும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஈமானை அல்லாஹ் இன்னும் தரவில்லையே, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே இல்லையே. இத்தனை நடந்தும் கூட உடைமைகள் பறிக்கப்பட்டு, தனது செல்வங்கள் பறிக்கப்பட்டு, தனது அந்தஸ்துகள் பறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்வை நெருங்கவில்லை என்றால் சகோதரிகளே, நம்மை போன்ற துர்ப்பாக்கியவான்கள் யார் உலகத்தில் இருக்க முடியும்? அதனால் நமது செல்வங்கள் எங்களுக்கு கை கூடாது, நமது சொத்துகள் எங்களுக்கு கை கொடுக்காது, நமது அந்தஸ்துகள் நமக்கு கை கொடுக்காது. அல்லாஹ் மாத்திரம்தான் நம்மை நல்ல முறையில் வைத்திருப்பான் என்பதை அறிந்து கொள்வோம் சகோதரிகளே. அதனால் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வோம், அல்லாஹ்வுடைய ஈமானோடு உலகத்தில் வாழுவோம் சகோதரிகளே.